இது வந்து செகண்ட் வீடியோ கோயம்புத்தூர் புக் ஃபேர் சீரீஸில் எடுத்தது. இதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதையுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஆத்தர்ஸ் மீட் பண்ணதையுமே வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டால் வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அவங்களுடையது. இதில் வந்து அந்த மயிலி கரையோரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வாசித்ததுலேயே. இவங்கக்கிட்ட வந்து ஒரு தடவை அந்த புக் வந்து ஸ்டாக் இல்லாமல் போயிடுச்சுன்னா வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீலகண்ட பறவையை தேடி ஸ்டாக் வந்துச்சு, இப்போ மறுபடியுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ கிடைக்கும் போது இவங்கக்கிட்ட புக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, உங்கள் விஷ்லிஸ்ட்டில் இருக்கிற புக்ஸு. இது வந்து கௌரா பதிப்பகம், பாரதி புத்தகாலயம். சில்ட்ரன்ஸுக்கான நிறைய புக்ஸ் வந்து அங்கே கிடைக்கும். தேஷாந்திரி பதிப்பகம் எஸ்ரா வந்து வந்திருந்தார், அவரை மீட் பண்ணி பேசணும். என் ஃப்ரெண்டும் வந்தாங்க, அவங்க வந்து சாருக்காக ஒரு கிஃப்ட்டுமே வரைஞ்சி கொண்டு வந்திருந்தாங்க, அதையுமே வந்து கொடுத்தாங்க. அதையுமே வந்து இந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா பேசினார். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் இயருமே வந்து எஸ்ராக்கு வந்து இவர் கிஃப்ட் பண்ணார். சார் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதை பற்றியுமே நிறைய பேசணும் கொஞ்ச நேரம். இதுதான் வந்து அவங்க வரைஞ்சி எஸ்ராக்கு கொடுத்தது, என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி அவங்க கூட அந்த மொமெண்ட்டை நானுமே ஷேர் பண்ணதில்லை. அடுத்தது எதிர்வெளியீடு. முன்னாடி வந்து அவங்களுடைய நியூ அரைவல்ஸுமே வச்சுருந்தாங்க இந்த வருஷம் கோயம்புத்தூர் புக் ஃபேர் பார்த்தது. அடுத்தது யுரேகா புக்ஸ். இந்த தடவை வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு நிறையா இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் இருந்துச்சு கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர்ஸு. நிறைய டிஸ்கவுண்ட்டுமே இருந்துச்சு. 99க்கு புக் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. 3 புக்ஸ் வாங்கினா 300க்கு, 5 புக்ஸ் வந்து 450க்கு, அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. 100 பெர் புக்குமே வந்து நியூ காப்பீஸ்மே கொடுத்தாங்க. ராஜேஷ்குமார் சார் புக்ஸ் வந்து நிறைய பக்கம் இருந்துச்சு. எப்போவுமே வந்து தமிழ் ஸ்டால்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ஸுக்குமே நிறைய கொண்டு வந்திருந்தாங்க இந்த தடவை. முத்து காமிக்ஸ் இது. எப்போ இருக்கிறத விட இந்த தடவை வந்து கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் புக் ஸ்டால்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய க்ரௌடுமே இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து வஉசி நூலகம். லாஸ்ட் இயர் இருந்ததை விட வீக்கெண்ட் க்ரௌடு வந்து, நான் வந்து சாட்டர்டே தான் போனேன், புக் ஃபேர் எண்ட் ஆகிறதுக்கு முன்னத்த நாள். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் நாள் தான் வரும். அன்றைக்கி தான் வந்து புக் ஃபேர் வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். தும்பி தன்னரம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. இன்றைக்கிட்டையுமே நம்மாழ்வார் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கும். காலச்சுவடு பதிப்பகம். அங்கேயுமே வந்து ஈவினிங் 5 o'clock
நிறைய புக் ரிலீஸ் வந்து அன்றைக்கி 5 புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க நியூவாக. ஐயாசாமி சார் இவர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் புக்ஸ் பற்றி, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அங்குள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருமாள் முருகன் சாருமே வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேர் வந்திருந்தார் லாஸ்ட் வீக், ஆனால் நான் போக முடியல. யூனிவர்சல் பிஸ்னஸ் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவங்களுடைய புத்தகங்கள். தமிழினி பதிப்பகம் இங்கே வந்து ரொம்ப நேரம் அவர் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து ஒரு புக் வந்து நான் இங்கே வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட போய் நான் ஒரு புக் வந்து இங்கே வாங்கி வாசித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசும்போது, இந்த ஒரு சில புத்தகங்கள் எல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 6-7 புத்தகங்களை வந்து அவர் சொன்னார். நான் இதெல்லாம் தான் 3ஆம் பிறை அந்த வீடியோ வந்து நான் தனியாக அவங்களுக்கு ஒரு ஷார்ட் மாதிரி போடுறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாசிக்க வேண்டிய புத்தகங்கள். ஆனால் இந்த எழுத்தாளர்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே சொன்னார். கண்டிப்பாக ஒரு ஷார்ட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு வீடியோ, ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த புத்தகம் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாசிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு இதே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸ்பைடர் புக்ஸு இங்கே வந்து எது எடுத்தாலும் 99 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த காரு, அந்த அஸ்ட்ரோனட்டு, ஹார்ஸு, அந்த பேஜஸ் வந்து திரும்பும்போது ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸுக்கு வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. வித்தியாசமாக புக்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு 10 பேஜ் 20 பேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு 2 சைடும் இமேஜ் நிறைய டெக்கரேஷனோடு இருக்கும்போது அவங்களுக்குமே வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து சக்தி பப்ளிஷிங் ஹவுஸு. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து பென்பேர்டு. அவங்களுடைய ஆஃபர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்கே அவங்களுடைய ஃபேமஸான புக்ஸு, அவங்களுடைய பப்ளிகேஷன் புக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சுவாசம் பப்ளிகேஷன் புக்ஸுமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதையுமே வந்து ஜஸ்ட் நான் கவர் பண்ணேன். இது வந்து ஒரே மாதிரி லே அவுட்டில் ஒரு 4 புக்கு இருந்துச்சு. இது வந்து அவங்களுடைய பெஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது சீர்வாசக வட்டம். நான் அவங்க கூடயுமே வந்து போய் பேசினேன். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லியிருந்தாங்க யாராவது கோயம்புத்தூர் புக் ஃபேர் வந்தால் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்கக்கிட்டேயுமே போய் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு. அங்கே பார்த்தா இவ்வளோ புக்ஸ் போட்டிருந்தாங்க. 199க்கு கொடுத்தாங்க. ஒரு சில பக்கம் அந்த மாதிரியுமே கொடுக்குறாங்க. 50 ருப்பீஸ்க்கெல்லாமே வந்து புக்ஸ் வந்து கிடச்சிது. இது பெரியார் அவங்களுடைய ஸ்டாலு. விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன். சார் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் இருந்தாருன்னு நினைக்கிறேன். கண்ணதாசன் பதிப்பகம். இங்கிலீஷ் புக்ஸுக்கு நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ஃபேமஸான செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து எல்லா ஸ்டால்லையுமே இருந்துச்சு. புஸ்தகாவில் வந்து ஆஃபர் ராஜேஷ்குமார் சாரோட புக்ஸுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் வந்து சைடில் வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்ட சிவசங்கரி மேமோடது, லக்ஷ்மி மேமோட புக்கு, பாரதி பாஸ்கர் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. தேவி பாலா, அனுராதா ரமணன், பட்டுக்கோட்டை பிரபாகர், சிவசங்கரி, இந்த மாதிரி அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் இருந்துச்சு.
இது வந்து உயிர்மை பதிப்பகம், சுஜாதா சாரோட புக்ஸு, மனுஷபுத்திரன் அவங்களுடைய புக்ஸ். இது வந்து சின்மயா அமேசான்லேருந்து வந்திருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுடைய புக்ஸு. இந்த கரிச்சாங்கோடு அவங்கக்கிட்ட வந்து அந்த புக் மார்க் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் ஜெய்கோ. நான் பப்ளிஷர்ஸ் கிட்ட சிலர்கிட்ட பேசினேன், எப்படி இருக்குது இந்த தடவை கலெக்ஷன்ஸு. இது வந்து ஹார்ட்ஃபுல்னஸ்ஸு. எங்கேயுமே வந்து போய் பார்க்க சொன்னாங்க. ஜஸ்ட் நீங்கள் போய் ஃப்ரீயாக வந்து கன்சல்ட் பண்ணால் பண்ணுங்க அப்படின்னாங்க. நக்கீரன் பப்ளிகேஷன். நான் போய் வந்து நிறைய பப்ளிஷர்ஸ் கிட்ட பேசினேன். இங்கே வந்து யாவரும், லக்ஷ்மி கேர், நிறைய ஆத்தர்ஸ் வந்து இருந்தாங்க. கெளிமதம் புக் எழுதுனாங்க இல்லையா, அவர் செல்வகுமார் அவர் வந்திருந்தாரு. பத்மஜா அவங்க இருந்தாங்க. நான் போய் பேசும்போது நிறையா க்ரௌடு வர்றாங்க, ஆனால் புக்ஸ் வந்து வாங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பப்ளிகேஷன்ஸில் சொன்னாங்க. க்ரௌடு வர்ற அளவுக்கு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து காலச்சுவடு பப்ளிகேஷன். ஸோ நீங்கள் என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படிங்கிறது மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய என்னென்ன புக்ஸ்லாம் நான் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் போடுறேன் நாளைக்கு.